புரிஞ்சுதான் பேசுறேன். இன்னைக்கு சும்மா விடலாமானே? இதை சும்மா விடலாமா? இப்போ என்ன பண்ணன்றா? என்னடா, நான் கூட அம்மாவை என்னமோ நினைச்சேன். என்ன சொத்துல பங்கு கேக்குது? சாதாரணமா சொல்லிட்டு இருந்தீங்க, பாத்தீங்களா அம்மா எப்படி எல்லாம் பேசுது அப்படின்னு? சாதாரணமாலாம் அதெல்லாம் நினைக்க கூடாதுன்னே. நினைக்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஏ அப்பா, நான் கூட நானும் அப்படித்தானே நினைச்சேன். பாவமா இருக்கே அப்படின்னு நான் பல நாள் நினைப்பேன். நம்ம அம்மாக்கு யார் இருக்கா, நம்ம தானே நம்ம தானேன்ட்டு. நம்ம தான் கடைசி வரைக்கும் பார்க்கணும். நான் சின்னம்மையை நம்ம மேல பாசமா இருக்கேன்னு நினைப்பேன். அப்புறம் தானே தெரியுது இதோட இது. ஏனே, பெரியம்மா இருக்குல்ல, நம்ம பெரியம்மா, பெரியம்மாவே ஒரு சொந்த அக்கான்னு கொஞ்சம் கூட இது இல்லைன்னு இதுக்கு. பெரியம்மா மேல பாசமே கிடையாது. பெரியம்மா நம்ம வீட்டுக்கு அசந்த மாசம் எப்பாவது வந்துச்சுன்னு வையேன், அதை கர்றன்னு விரட்டி அடிக்கிறதுலே இருக்குனே. என்னன்னே தங்கச்சி இதெல்லாம். அதுலயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அம்மாவோட பத்தி. இப்ப பாரு, சொத்துல பங்கு நாளா போடணுமா மகளுக்கு. இது மகளுக்கு அப்புறம் எதுக்குண்ணே நம்ம செய்யணும்? எதுக்கு நம்ம செய்யணும்? பங்கு கேக்குது பாரு, செஞ்சுக்கிறட்டும் விடு. என்னண்ணே நான் சொல்றது? என்னம்மா, கிருஷ்ணன் சொல்றதை கேட்டியா? நீயே செஞ்சுக்குவியா? பரவாயில்லையா? நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை பாவம்னு தான் நினைச்சேன். ஆனா நீ சொத்துல பங்கு கேட்குற பத்தியா? எப்படிம்மா, எப்படி உன்னால முடியுது? நான் செய்யலைன்னு சொன்னேனா? நகை எடுத்துட்டு வந்துட்டேன்னு தானே சொல்றேன். நான் கேட்கறதுக்கு வந்தேன். மயிலால ஒன்றும் பண்ண முடியாது. அவன் போற வேலைக்கு சரிப்பட்டு வருமா? பாவம் அவன். கிருஷ்ணனை ஏதோ காதுக்கு தோடு வாங்கிட்டு சொல்லுவான் அப்படின்னு நான் ஆரம் எடுத்துட்டேன். அதுவும் பத்தாதா உனக்கு? இது போய் உன் பிள்ளைக்கு போட்டா பத்தாதா? சொல்லு, இன்னும் வேற என்ன வைக்கணுன்ற? எப்பா, 3 பேர் இருக்கிறீங்க. 3 பேரை சேர்ந்து ஆளுக்கு 5 போடுங்க. 5 போடுறது இல்லாம ஒரு கார் ஒன்று வாங்கி வைங்க. அவ கல்யாணத்தப்ப கார் வாங்கி வைக்கணும்னு நான் பாடா படிச்சேன். நீ என்ன சொன்ன? எம்மா இப்ப கட்டி கொடுப்போம், இருக்கிற காலத்துல தங்கச்சிக்கு ஒரு தங்கச்சிக்கு செய்யாம யாருக்கும்மா செய்ய போறோம்? கார் வாங்கி வச்சிருவோம் சொன்னல்லடா. சொன்னல்ல? சொன்னியா சொல்லலையா? சொல்லு, சொல்லுடா. அப்ப ஒரு மா, இங்கே பாரு. அப்ப ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில சொல்லி தொலைச்சிட்டேன். அதுக்கு இப்ப என்னம்மா பண்ண சொல்ற? அதுக்காக நான் என்ன பண்ணணும்? சொல்லு, என்ன பண்ணணும்? கார் வாங்கி வைக்கணும்ன்றியா? இதெல்லாம் ஓவரா தெரியல உனக்கு? ஏ அப்பா, பாத்தியாண்ணே, என்ன எகிரிக்கிட்டே போகுது சீரெல்லாம். சாதாரண ஒரு காது குத்து, மாமன் இருந்தா போதும், தாய்மாமா மடியில வச்சு காது குத்துனாலே போதும், அதுவே போதும் நினைக்கிற பொன் பிள்ளைக எவ்வளவோ இருக்கு. நம்ம அன்னைங்களை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி, நீ வந்தா மட்டும் போதும், உன் மடியில வச்சு காது குத்துனா என் பிள்ளைக்கு போதும்னு சொல்ற எவ்வளவோ பொன் பிள்ளைக இருக்கு. ஆனா அஞ்சலியே பேசாம இருந்தாலும் நம்மளை பெத்த ஆத்தா நம்மளை ஒன்றும் இல்லாம ஆக்கிடும். நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒன்றும் புரியலடா அம்மா ஏன் இப்படி பேசுதுன்னு. என்னடா பொசுக்குன்னு கார் வாங்கி வைக்க சொல்லுது? ஏண்டா 10 ரூபாய் 20 ரூபாயா சும்மா வித்துக்கிட்டு இருக்கு, 1 ரூபா 2 ரூபாய்க்கு காரு? ஏண்டா அதெல்லாம் இப்போ நல்ல கார் வாங்கணும்னா 10 லட்சம் ஆகுமேடா. நம்ம எங்கே போகிறது? என் பொண்டாட்டி 5 பவுன் ஆரம் எடுத்ததுக்கே அவ்வளோ சண்டை. இன்னும் கார்லாம் வாங்கி வச்சோம், வீட்டிலலாம் கஞ்சி ஊற்ற மாட்டா அவ. இது வேற சும்மா உளறிட்டு கிடக்குன்னு. ஏப்பா கிருஷ்ணா, நீ காதுக்கு கடைக்கும் எடுத்துட்டு என்ன மயிலு, நீ ஒன்றும் செய்ய வேணாம். உன்னால் முடிஞ்சது துணிமணி எடுத்துட்டு உன்னால் என்ன முடியுமோ சீர்வரிசை வாங்கு. மற்றதெல்லாம் கிருஷ்ணா, நீயும் நானும் சேர்ந்து சீர்வரிசை நிறைய வாங்கி கொடுவோம். சட்டி முட்டி அந்த அண்டா குண்டா இதெல்லாம் வாங்கணும். அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுவோம். என்னடா அது பாட்டுக்கு வளர்னா வளரிட்டு போகுது. அது காதுலேயே பெருசாக வாங்கிக்கிறாதியா. பேசுகிற வரைக்கும் பேசிட்டு கத்திட்டு அடக்கட்டும். என்னடா புரிஞ்சுதா? கிருஷ்ணா, அதுக்கு சொல்லத்தான் வந்தேன். இங்கே வந்த இடத்துல இப்படி எங்கே போய் சொல்ல? ஏன்னா இப்படிலாம் நடந்துட்டு இருக்க தெரியல. சரி பார்த்துக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வரட்டா? அப்பா பெரியவனே, என்ன இவ ஒரு கிறுக்கி இவ பாட்டுக்கு தனியா பேசிட்டு கிடக்கட்டும்னு சொல்லிட்டு போறியலாக்கும். எம்மா இங்கே பாரு, பேசாம இருந்துக்க. சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காத. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. வழியை விடு. எனக்கு 1008 வேலை இருக்கு, நான் போகணும். என் பிள்ளைக்கு நான் சொன்னதை செய்யறதா இருந்தா செய்யுங்க. இல்லையா சொத்தை 4 பங்கு போடு. உங்க 3 பேத்துக்கு எடுத்துட்டு என் பிள்ளைக்கு ஒரு பங்கை கொடுங்க. பத்தாவதுக்கு எனக்கு என் பங்கு கொடுத்துருங்க. 5ஆவே போட்டுருங்க. ஏன் 4ஆ போட்டுக்கிட்டு கடைசி காலத்துல நான் என்னூட்ட வச்சுட்டு நான் சாப்பிட்டு போறேன்.
நான் உன்கிட்ட ஒரு நாளைக்கு உன்கிட்ட ஒரு நாளைக்கு அவங்கிட்ட ஒரு நாளைக்கெல்லாம் போக முடியாது. உங்கள் பொண்டாட்டியெல்லாம் எனக்கு இங்கே இடித்து அங்கே இடித்து கஞ்சி ஊற்றுவாளுவ. தேவையா என்ன? எனக்கு ஒரு பங்கை கொடுத்தீங்கன்னா நான் பாட்டு கஞ்சி குடிச்சிட்டு போகிறேன். எவன் உள்ளேயும் வேணாம், எவன்கிட்டே போவேன் நான். என்னடா நான் சொல்கிறது சரிதானே? நான் சொல்கிற மாதிரி உங்கள் தங்கச்சிக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாப்பா, நீங்கள் சொகுசாக இருந்துக்கிடுங்க. அவளுக்கு அவளுக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டுன்னா அவள் உங்ககிட்ட கேட்க மாட்டான். என்னப்பா நான் சொல்கிறது? பெரியவனே புரிஞ்சுதா? புரிஞ்சா ரைட்டு தான். இதுதான் என்னோட முடிவு. அதுக்கு மேற்கொண்டு முடிவு எடுக்கிறது நீங்கள். அப்படி இல்லையா நான் பஞ்சாயத்தை கூட்டிக்கிறேன். மா அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். கோவம் வந்துச்சு என்ன செய்வேன்னு கூட தெரியாது. பார்த்துக்கோ, அடிச்சனா சத்தியமா நீலாம் தாங்கவே மாட்டேன். போனா போய் தொலைட்டுன்னு விட்டுருவேன். ஏய் கிருஷ்ணா, அடிச்சு கிடிச்சு போட்டுறாதடா. வயசான காலத்துல போய் தொலைஞ்சிட போகுது. ஏமா வாயை வச்சுட்டு இருக்க மாட்டியா? என்னத்தையாவது பேசி அவனை டென்ஷன் ஏத்திக்கிட்டு இருக்க. சும்மானு தான் இருந்தா என்னவா? ஏய், நான் பெத்த மவனுக்கே இவ்வளோ ரோசம் இருந்தா உன்னை பெத்த எனக்கு எம்புட்டு ரோசை விடும். ஏண்டா எம்புட்டு ரோசை வரும்? இந்த ஊர் ஐயா அவர் இருக்காருல்ல சொல்லியா, கூட்டிகிட்டு வரேன் அவரை கூட்டிகிட்டு வந்து என்னவா இருந்தாலும் பேசிக்கிடலாம். பங்க பிரிச்சு விடுறீங்களா இல்லை என்ன சொல்றீங்கன்னு நானும் பார்த்தறேன். எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்குது? இப்படி பேசிட்டே இருந்தா என்னாலலாம் உங்க பொறுமைக்கெல்லாம் என்னால இருக்கவே முடியாதுன்னு. இது என்ன இப்படி பேசிட்டு இருக்கு? ஆத்தாடி, பங்கு பெரியன்னு என்ன இதுக்கு ஒரு பங்கு கேட்டுட்டு இருக்கு? இது பங்கு வச்சுட்டு என்ன செய்யும்? மா திரும்பவும் சொல்றேன், அவன் கோவம் வந்து அடிச்சு இடிச்சு போட்டுருவான். வார்த்தையில பார்த்து விடு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தேவையில்லாம எனக்கு பங்கு கொடு உனக்கு பங்கு கொடுன்னு கேட்காத. இங்க பாரு, ஆளுக்கு 5 எல்லாம் போட முடியாது, 5 தான் போட முடியும். கிருஷ்ணா, நீ என்ன பண்ற? நான் வேணும்னா 2 பவுன் போடுறேன்னு பாரு. அவன் 2 போடுறேன்னு சொல்லிட்டான். மொத்தத்துல உன் பிள்ளைக்கு 7 கணக்காகுது. சரியா? இதுக்கு மேல எவன் போடுவான்? நாங்க இவ்வளவுதான் போட முடியும். நீ என் பிள்ளைக்கு கார் வை, அது வை, இது வையின்லாம் முடியாது எங்களால. சரியா? போ. டேய், எனக்கு தெரியாது. இருக்கிற பங்க 5ஆ போடுங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இது ஒரு கூறுகெட்ட கலவையா இருக்கும் போல. 5 பங்கு போடுறோம், 5 பங்கு. ஏமா யாருக்கு பங்கு வேணா ஒன்றும் வேணாம். இந்த கிளவிக்கிட்டே எல்லாத்தையும் கொடுத்துருங்க. அந்த வயலில் வச்சு தான் இப்போ ஒன்று இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமக்குலாம் வேண்டான்னு சொல்லி அம்பட்டு வேலையை இதுட்டே கொடுத்துருங்க. நமக்கு வயல் வேணாம், ஒன்றும் வேணாம். மல்லிகா, என்னமோ நீ சொல்றதா எனக்கு கரெக்டா இருக்கு. அது நம்ம என்ன பண்ண போறோம்? அதுவே வச்சுக்கிட்டுட்டோம். மல்லிகா சொல்ற மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வேணாம். நீயே வச்சுக்கிறியா? எப்பா அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லைப்பா. உங்கள் சொத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? என்னைய ஊருக்கு ஆறி துப்புறதுக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் வச்சுக்கிட்டே எனக்கு என் பிள்ளைக்கும் கொடுங்க. எந்த காலத்துல இருக்குன்னு தெரியல. சரிடா, நீங்க முடிஞ்சதை போடுங்க பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை உன்னால வாயில சொல்ல முடியுதா? அது சொல்றியா முதல்ல? சொத்த பிரி என்ன சொத்து இருக்கு இங்க? சொல்லு, என்ன சொத்து வச்சிருக்க? கிருஷ்ணா, ஒன்றுமே இல்லையா? சொல்லுடா, ஒன்றுமே இல்லையா? ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. இவ்வளோ நேரம் நான் பொறுமையா இருந்துட்டு இருக்கேன். தேவையில்லாம என்னை கோவப்படுத்தி காட்டாத. அவ்வளோதான் சொல்லிட்டேன். இதோட வாய் மூடிட்டு போயிரு. பண்றத பண்ணுங்கடா, செய்யறத செய்யறாங்கடான்னு. ஆனா இதுக்கு மேல ஏதாவது பேசிட்டு இருந்தா பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன். போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். செம்ம டென்ஷன் ஆகுறேம்மா. நீ தான் வாய் மூடிட்டு இருந்தா என்னவா? ஏன் தான் அவனை கோவப்படுத்திட்டே இருக்கா? எப்பா உனக்கு தான் கோவம் வருமா? ஏன் எங்களுக்கெல்லாம் வராதா? சொல்லுடா, வராதா? நானும் சொல்லிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேன். ஏய் கிருஷ்ணா, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா? ஆவி பயலே, ஏன்டா அப்படி அடிச்சு கொல்றியா? உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம விட மாட்டேன்டா இந்த நாச்சி. என்ன சரி, மௌனம் சொல்றதை கேட்போன்னு கொஞ்சம் கூட இது மண்டையில இல்ல. இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கு, இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கு. பார்த்துட்டே இருக்க முடியுமா? போனா போய் தொலைட்டு தூக்கி போட்டு பேசாம அமைதியா இருக்கலாம். இதால பிரச்சனை மேல பிரச்சனை இந்த வீட்டுல உருவாக்கிட்டு இருக்கு. அதுதான். உங்களை உண்டு இல்லாம ஆக்கிப்படுறேன்டா. இன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு. உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்கடா. அடிச்சா என்ன கீழே சாச்சு போடுதியா? இன்னைக்கு இருக்குடா உங்களுக்கெல்லாம். ஏண்டா கிருஷ்ணா, எப்படி எல்லாம் பேசுது பாரு. தேவையா நமக்கு? சொல்லு, தேவையான்னு கேட்டேன். அண்ணே, நானும் பொறுமையா தானே பார்க்க முடியும். மல்லிகா வந்து தூக்கு. மல்லிகா வராதடி, வராத. மல்லிகா, நீ மட்டும் வராதடி, நீ மட்டும் வராத. வில்லியே நீ தாண்டி.
எனக்கு வில்லியே நீ தாண்டி மல்லிகா. பாத்தீங்களா மாமா, உங்க கண்ணு முன்னாடியே என்ன எப்படி பேசுதுன்னு பாத்துக்கோங்க. நான் என்ன மாமா பண்ணேன், எப்படியெல்லாம் என்ன பேசுதுன்னு பாத்துக்கோங்க மாமா. உங்க கண்ணு முன்னாடி தானே பேசுது. நான் மட்டுக்கு செவனேன்னு ஓரமா தானே நிக்கிறேன். ஆளுக்கு எண்ணெய் தான் மாமா, எப்ப பாரு எண்ணெய் தான். சில நேரம் மயங்காரனும் அப்படியே பேச்சு கட்டிட்டு எண்ணெயை தான் திட்ட ஆரம்பிப்பாரு. இவரை பத்தி எனக்கு தெரியும். போடி வந்துட்டா, குடும்பத்தை கெடுத்தவளே. முல்லை கூட தேவலாம் போல ஒரு கணக்குல. ஆனா நீ இருக்கியே, முல்லையக்கா தேவலாம்மா. உன்னை அடிச்சு தூக்கி போட்டு இப்பதான் போணுச்சு. அதெல்லாம் உன்னை கேட்க மாட்டா, அது தேவலாம்ப. ஆனா என்னதான் இருந்தாலும் உன்னோட கொழுப்பு அடங்கவே அடங்காது. எவ்வளோ பேர் அடிச்சு துரத்தினாலும் ஒன்னாலும் நீ திருந்தவே மாட்டே கிழவி. பாத்தியா பெரியவனே, மயிலே என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, பேச விட்டு ஏத்தி விடு. ஏத்தி விட்டு தான் என்ன அடிக்க வச்சேன் நல்லா. இப்ப திரும்பவும் சொல்லி சொல்லி அவர்கிட்ட இது பண்ணி விடு. அவர் திரும்பி என்ன அடிக்கட்டும். அப்போ அது சந்தோஷமா இருப்ப. பாருடா என்னென்னலாம் பேசுறான்னு பாருடா. வாய முடு. பாவம் அந்த மல்லிகாப்புல. முல்லை உன்னை எப்ப அடிச்சா? அவ போறா விடு. அம்மா மறைக்குது மாமா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் முல்லையக்கா பரவி விட்டுட்டாங்க உடம்பே. எனக்கு தெரியாது இந்த விஷயம். என்கிட்ட சொல்லவே இல்லையே. இது எப்ப நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இதை போய் கேட்டு நீங்க அன்னைக்கிட்ட ஒன்றும் சண்டைலாம் போட வேணாம். போட்டது வரைக்கும் சரி தான் நானும் சொல்வேன். நொறுக்குன வரைக்கும் ஓகே தான். அப்பவும் திருந்ததான் பாருங்க. திருந்தாது. ஜென்மத்துக்கும் திருந்தாது இந்த அம்மா மட்டும். மா எழுந்துரு. யாரும் என்ன தொடக்கூடாது, யாரும் என்ன தூக்கக்கூடாது. இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன். ஸ்டேஷனுக்கு போய் உங்க அம்புட்டு வேறு மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். போலீஸ் உங்களை தேடி வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு வந்து உங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போவல. என் பேரு நாச்சியம்மா இல்லடா, இல்லடா, இல்லடா. கிழவிக்கு கொழுப்பு அடங்கவே அடங்காது மாமா. பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எல்லாத்தையும் தூக்கி உள்ள போடுதான். என்ன கொழுப்புமா. வரட்டும், எந்த போலீஸ்னாலும் வரட்டும், பார்த்துக்கிடலாம். நீங்கள் விடுங்க மாமா, யாரும் தொடாதீங்க. அவையில எழுந்திரிச்சு அதான் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்களாம்ல. போட்டு விடுங்க. மலிகாணி, நீங்கள் வேற அது பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கு, நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்களாக்கும். சும்மா இருங்க மல்லிகாணி. பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் நம்பிட்டு இருந்தா சரிப்பட்டு வருமா என்ன? இல்லை கிருஷ்ணா, போட்டு உங்க அம்மா. முதல் விழி நான் தானம்ல, இருக்கட்டும். மயனை திருத்தி வச்சு வாழ வைக்கிறேன் மத்தியா. அதனால முதல் வில்லியாத்து நானாக தான் இருப்பேன். கிளவி சொல்லுதுல, இருக்கட்டும். சொல்லட்டும், எவ்வளோ வேணாலும் சொல்லட்டும். என்ன போலீஸ் வேணாலும் என்ன தூக்கிட்டு போட்டோம், பார்த்துக்கலாம். சரி கிருஷ்ணா, என்னாலும் ஆட்டும். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அண்ணே, நானும் தூக்க மாட்டேன், அதுவா எழுந்து போட்டும். சரிண்ணே. அண்ணே, இது பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் பயந்துட்டு நம்மள ஓட முடியாது. பார்த்துக்கிடலாம் அண்ணே என்ன நடக்குதுன்னு.